ஆதி திராவிட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம், இந்த இடத்துல நீங்க மாற்று சமூகத்துக்காக சாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயற்சித்த காவல் கண்காணிப்பாளர் 2 முறை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. போராட்டக்காரர்களை கைது செய்து பாதுகாப்பாக நடந்த சாலை அமைக்கும் பணி. புதுக்கோட்டை அடுத்திருக்கக்கூடிய சேந்தாங்குடி ஊராட்சிக்குட்பட்ட கீழியூர் கிராமத்துல 200 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த சாலை அமைக்கும் இடம் மாவட்ட நிர்வாகத்தால அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்டது. அதனால இந்த இடத்துல மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு சாலை அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பணியை தடுத்து நிறுத்தி ஆதி திராவிட மக்கள் சாலையில போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த ஜேசிபி வாகனம் மேல ஏறியும் அவங்க போராட்டத்துல ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில பொதுமக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சி பண்ணும்போது போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில காவல்துறையுடைய பேச்சுவார்த்தையை மீறி ஆதி திராவிட மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டதால காவல்துறையினர் கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்யும் போது புதுக்கோட்டை நகர துணை காவல் கண்காணிப்பாளரான அப்துல் ரஹ்மான் 2 தடவை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செஞ்சதுக்கு அப்புறமா சாலை அமைக்கும் பணி போலீசாரால பாதுகாப்பா நடந்திருக்காமா. இத பத்தி அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சம்பந்தப்பட்ட இடம் வருவாய் கணக்குப்படி நத்தம் புறம்போக்குல இருக்கிறதாவும், ஏற்கனவே இந்த பகுதியில சாலை இருந்ததாவும், புதுசா எந்த சாலையும் அந்த பகுதியில அமைக்கல, ஏற்கனவே இருந்த சாலையை தான் நாங்க புதுசா அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இந்த இடம் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடம் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.